ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு டிவ் எலமெண்ட்டை சென்டருக்கு கொண்டு வர்றது, அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம இந்த டிவ்வை மார்ஜின் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி சென்டரில் கொண்டு வரலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் கொண்டு வரதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கிரிட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிவ்வை நம்ம சென்டரில் கொண்டு வரலாம், இதை நம்ம டீப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் எலமெண்ட்டை எப்படி சென்டருக்கு கொண்டு வரது, இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட்டை சென்டரில் கொண்டு வரது, அது நம்ம டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம எப்படி மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு டிவ்வை சென்டரில் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் டிவ்வை சென்டரில் கொண்டு வர முடியும். பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டல் சைடில் மட்டும்தான் நம்மளால் கொண்டு வர முடியும். வெர்டிக்கல் சைடில் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா பொசிஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இல்லை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேரண்ட் டிவ் ஆட் பண்ணி அதுக்குள்ளே 2 சைல்டு டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கேன், இதை மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிஎஸ்எஸில் ரீசெட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி, அடுத்து பாடியில் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட், பேக்ரவுண்ட் கலர், அதே மாதிரி பேரண்ட் டியூக்கும் பேக்ரவுண்ட் கலர், பார்டர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் இந்த 2 எலமெண்ட்ஸ்க்கும் சியூடோ கிளாஸ் யூஸ் பண்ணி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த பேரண்ட் டிவை சென்டரில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆட்டோ கொடுக்கணும். பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ் இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசனாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோன்னு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அது என்ன ஆகுனா அப்படியே ரைட் சைடில் இந்த பேரண்ட் டிவை மூவ் பண்ணி கொண்டு போகும். இப்போ மார்ஜின் லெஃப்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரௌசர் அந்த சிஎஸ்எஸை அதை கால்குலேட் பண்ணுது. அதனால் இது மார்ஜின் ரைட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் மார்ஜின் ரைட் கொடுத்தேன் அப்படின்னா இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா மார்ஜின் ரைட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரௌசர் அந்த சிஎஸ்எஸை கால்குலேட் பண்ணிடுச்சு. அதனால் இப்போ மார்ஜின் லெஃப்ட்லேயே இந்த டிவ் இருக்குது. இப்போ நம்ம இதில் மார்ஜின் ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காகவே சிஎஸ்எஸை கால்குலேட் பண்ணுறதுனால இது கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நம்ம மார்ஜின் ஆட்டோ கொடுத்தோம் அப்படின்னா இது 4 பக்கமும், அதாவது டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் 4 பக்கமுமே டார்கெட் ஆகும். இதில் நம்ம 0 ஆட்டோன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாப் இல்லைனா பாட்டம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இப்போது டாப்லேருந்து 30 பிக்சல், இங்கே பாட்டம்லேருந்து 30 பிக்சல், லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரௌசர் டிசைட் பண்ணுறதுனால கரெக்டாக சென்டரில் நமக்கு இந்த பாக்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இந்த செக்ஷன் நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிவ்வை சென்டரில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடியிலேயே ஒரு சிங்கிள் டிவ் தான் இருக்குது. இது ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற ஒரே ஒரு டிவ், அதான் என்னென்னா பேரண்ட் டிவ்னு நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே தான் 2 சைல்டு இருக்குது. அப்போ இதில் ஒரே ஒரு டிவ் இருக்கிறதுனால நம்ம இந்த பாடியை டார்கெட் பண்ணி தான் இந்த ஃப்ளெக்ஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி போடுறோம். அப்படி போட்டோம்னா அதில் சிங்கிள் எலமெண்ட் இருக்கிறதுனால கரெக்டாக சென்டரில் வந்துடும். இதே நமக்கு இதில் 2 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் கூட ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குற நேரம் இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே ஈஸியாக நமக்கு இந்த டிவ் வந்து சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இது நமக்கு வந்து வேர்ட்டிக்கலியாக சென்டரில் வரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடிக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அது மென்ஷன் பண்ணாதான் இது வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஹைட் 500 பிக்சல் கொடுக்குறேன் வச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் கொடுத்தோடனே நமக்கு இந்த பேரண்ட் டிவ் வந்து சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் இது இன்னும் கரெக்டாக சென்டரில் வரல. ஸோ இது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா 100 VH கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தா என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பாடியோட ஹைட் வந்து 100 வியூ போர்ட் அளவுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம பார்க்குற வியூவில் வந்து 100% வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதுனால தான் நம்ம இந்த பேரண்ட் வியூ வந்து இப்போ கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஒருவேளை இதில் நமக்கு 2 எலமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இல்லை நான் வந்து இன்னொரு எலமெண்ட் அதே மாதிரி ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த பாடியில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்ததுனால இது வந்து ரோ டைரெக்ஷனில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த பாடியில் நம்ம வந்து 2 பாக்ஸஸ் ஆட் பண்ணாலும் கூட இது கரெக்டாக சென்டரில் வந்து தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி கூட நம்மளால் இந்த எலமெண்ட்ஸை வந்து கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். கொஞ்சம் முன்னால் நம்ம இந்த பேரண்ட் டியூவை எப்படி சென்டரில் கொண்டு வர்றது அதை தான் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த பேரண்ட் டியூக்கு உள்ளாடி இருக்கிற சைல்டு எலமெண்ட்ஸை எப்படி சென்டரில் கொண்டு வர பார்க்கலாம். சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைல்டு டியூவுக்கு வித்தை நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து எந்த ஒரு வித்துமே செட் பண்ணல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 100% அளவுக்கு வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, நான் வித்து 100 பிக்சல் கொடுத்தோடனே இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் டியூக்கு உள்ளாடி தான் இந்த சைல்டு டியூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேரண்ட் டியூக்கு தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். பார்த்தீங்களா, இது கொடுத்தோடனே நமக்கு அந்த பாக்ஸஸ் வந்து இந்த மாதிரி கிட்ட வந்து டிஸ்பிளே ஆகுது, அதுவும் ரோ டைரெக்ஷனில். நெக்ஸ்ட்டு நாம் இதில் என்ன பண்ணலான்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேரண்ட் டியூக்கில் இருக்கிற சைல்டு டியூவை சென்டரில் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த செக்ஷன் நம்ம டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டியூ எலமெண்ட்டை சென்டரில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டை சென்டரில் கொண்டு வரோம், பட் ஹாரிசாண்டல் சைடில் மட்டும்தான் சென்டரில் கொண்டு வரோம், வெர்டிக்கலில் கொண்டு வராது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாடியில் ஒரே ஒரு டியூ தான் இருக்குது. ஸோ இந்த டியூவை மட்டும் தான் நம்ம வந்து சென்டரில் கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கிரிட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஐட்டம்ஸ் சென்டர் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் வந்து இப்போ கரெக்டாக சென்டரில் ஹாரிசாண்டல் டைரெக்ஷனில் மூவ் ஆகி டிஸ்பிளே ஆகுது. இதே நமக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த சைல்டு சென்டரில் வரணும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம கொடுக்கலாம். டிஸ்பிளே கிரிட் கொடுத்து பிளேஸ் ஐட்டம்ஸ் சென்டர் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் கொடுக்குற நேரம் இந்த பேரண்ட் டியூக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் வந்து இதை கொடுக்கல அப்படின்னா நார்மலாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம பாடியில் டிஸ்பிளே கிரிட் கொடுத்து பிளேஸ் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கனால அந்த பாடிக்குள்ளே இருக்கிற ஒரே டியூ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இந்த செக்ஷன் நம்ம பொசிஷன் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி ஒரு எலமெண்ட்டை சென்டரில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பாடிக்குள்ளே ஒரு டியூ டேக் போட்டிருக்கேன். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் டியூவாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியை டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன்
அப்சல்யூட் கொடுக்குறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் நம்ம பாடியை டார்கெட் பண்ணி கொடுக்குறதுனால இப்போ நான் இதில் வந்து டாப் 0 கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பொசிஷன் வந்து இந்த பாடி ஸ்டார்டிங்கில் இருந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் 0 கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி இது வந்து லெஃப்ட் 0ல் இருக்கிறதுனால இங்கே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டாப்பில் இருந்து 50% கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டாப் செக்ஷன்லேருந்து 50% கீழே வரும். அதே நேரத்தில் லெஃப்ட்லேயே நம்ம வந்து 50% மூவ் பண்ணணும். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கரெக்டாக சென்டரில் வரல. ஸோ அதை வந்து சென்டரில் கொண்டு வரக்கு என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் ட்ரான்ஸ்லேட்னே ஒரு வேல்யூ இருக்கும். அதை ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக சென்டரில் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ட்ரான்ஸ்லேட் -50%. ஸோ இந்த -50% நம்ம கொடுக்குறனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் வந்து கரெக்டாக அலைன் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஒய் ஆக்சிஸில் அலைன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா அதே மாதிரி -50% கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குற நேரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. அது நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம். லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா அந்த எலமெண்ட் நமக்கு கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒருவேளை இதில் நான் இப்போ -50% பதிலாக +50% கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து மூவ் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருந்து 50% எக்ஸ்ட்ரா மூவ் ஆகியிருக்கும். பாருங்களேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகியிருக்கு. ஸோ இல்லை நான் வந்து -50% கொடுக்குற நேரம் அது கரெக்டாக சென்டரில் வந்து அலைங் ஆகுது. லாஸ்ட் செக்ஷன் நம்ம எப்படி டியூவை வந்து சென்டரில் கொண்டு வர்றது அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருந்து அதையெல்லாம் டீப்பாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை எப்படி சென்டரில் கொண்டு வர்றது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு பீடாக் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அதில் லோரம் 5 இந்த மாதிரி ஒரு 5 டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி லைவில் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் எண்டில் இருக்குது. ஸோ அதை சென்டரில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பீடாகை டார்கெட் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நேரம் அந்த டெக்ஸ்ட் கரெக்டாக சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹாரிசாண்டலில் சென்டர் சைடில் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டியூவை சென்டரில் கொண்டு வர்றது இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்து எல்லாமே டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.